ம் இறக்கம் நல்லா இருக்கும். ஆ கிழங்கு பெருக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்துருக்கு கிழங்கு பிடுங்க. பரவாயில்ல. கோயில் போனது வரல. ம் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓ ஏன் அதை ஒடிச்சு பிடுங்குறா? அவ்வளோ வேறு குச்சா இருக்குது. ஆ நேரம் ஆகலண்ணா கரெக்டாக போடு. கிழங்கு எப்படி பரவாயில்லையா? கிழங்கு பெருக்கலையா? இன்றைக்கி தான் 6 மணிக்கு காட்டில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. தம்பி என்ன எல்லாம் கோயிலுக்கு போனதையும் பாதி உடம்பு இழைச்சி விட்டு எடுத்து இருக்கிறதே கத்திரிக்காய்ச்சியோடு தான் இருந்த கத்திரிக்காய் ஆயிரம். உடம்பு சரியில்லையா? வீட்டிலே இருக்க வேண்டியதானே 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்க. ஆமா ஏமாம்மா என்ன ஒரே தாமதமாக பிடுங்குறீங்க? ஆ ம் சாப்பிட்டீங்களா? ஆ மாமா எப்படி கிழங்கெல்லாம் பரவாயில்லைங்களா? என்ன பிடிங்கி தூக்கிட்டு போகிறீங்க ரொம்ப தொழுவை? பொதுவர்றா ரொம்ப நாளாக ஆளை பிடிக்க முடியல. கோயிலுக்கு போய் வந்ததுலேருந்தேன் முகத்தை காட்டமாக எடுக்கிறீங்களா மக்கள்கிட்ட? ஒரே இழப்பாக இருக்கிறீங்க கோயிலுக்கு போய் வந்துட்டேன். அடுத்தது ஓம் சக்தியா? உங்கள் வீட்டில் போவாங்களா? நீ பாதுகாப்பாக இரு. ஓகேவா? பார்த்து போடுங்க மாமா. எப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் நீ தான் வந்துருக்கீங்களா? நேற்றுக்கு வந்தீங்களா? சரி சரி. மாமா என்ன போ இப்படி ஆளை பார்க்க மாட்டேங்கிறா? என்னம்மா? நட்டாச்சா மச்சான்? இன்றைக்கி தான் வந்தீங்களா? புதுசாக வந்துருக்கீங்களா? காலேஜ் போகலையா? காலேஜ் போகிறவங்களாம் கிழங்கு பிடுங்க வரீங்க தான். ம் புட்டி புண்ணு விட்டா டேய் கோகுலா. உங்கள் அப்பாவும் வந்திருக்காரா? நட்டாச்சுப்பா. இன்னைக்கு தான் வந்திருக்கான். அருமையான கிழங்கு. இறக்கமாக நல்ல இறக்கம். கிழங்கு தான் பெருக்கு காணும். அதான் அப்புறம் ஊற்று கிளம்பிச்சா. கோகுல காலேஜ் போகலையா? முடிச்சிட்டியா? கிழங்கு பிடுங்கிறது இன்றைக்கி தான் வந்திருக்கியா? நேற்றுலேருந்தா? நல்லா தான் பிடுங்குற எடுத்து பிடுங்க. சித்தப்பா ஏன் அது கண்டிப்பாக பிடுங்குறீங்களுங்க? ஏன் டார்ச்சில் இல்லையா? நான் என்ன பண்ணுறேன்? நானா பிடுங்க சொல்கிறேன்? நானா ஒன்று எடுக்கிட்டேன்னா என்ன சித்தப்பா இந்த மாதிரி சொல்கிறேன்? ரோட்டோரமாக இருந்துக்கிட்டு அப்புறம் ரோட்டில் போகிற போகிறான்னு சொல்கிறேன் தான் ஊற்று எடுத்துச்சு பிடுங்குன்னு. இப்படி திரும்ப